உமா மகேஸ்வரன் 24/7/2026 அன்னைக்கு அந்த இறந்து போன தம்பி அமுதன் வந்து யார் யார் என்னென்ன விற்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத எழுதி கொடுத்தாரு அப்படின்ட்டு அவர்களுடைய பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க. அந்த நேரடியாக போன அந்த எவிடன்ஸ் கதிரும் சொன்னார். இதை தான் எழுதி கொடுத்தாரு அப்படின்ட்டு அவங்க எதுவும் சொல்லலை. போதை மருந்துன்னு மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறாங்க. அது கஞ்சாவை தாண்டிய பொருளாகவும் இருந்து அது வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர்கள் இந்த சமையல்காரனை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தோடு இந்த விஷயத்தை முற்றுப்புள்ளி வைக்க அந்த கல்லூரி நிர்வாகம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு இந்த அரசு உதவுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, இன்னும் 20 பேர் இன்னும் அரெஸ்ட் கூட பண்ணாத போது அமைச்சர் சொல்றாரு இது 2 பேருக்கு இடையில் நடந்த தகராறுன்ட்டு. எனக்கு இதில் ரொம்ப பெரிய கோபம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு சார். இது வந்து 2 பேருக்கு இடையில் நடந்த தகராறுன்றதெல்லாம் தாண்டி அந்த பசங்க தகராறு அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு விசில் ப்ளோயர் ஒரு இஷ்யூ நடக்கிறத சொல்றாங்க. விசில் ப்ளோயர் வந்து அவர் பரிசுத்தவானாக இருக்கணும் போகணுன்ற மேண்டேட் எல்லாம் கிடையாது. யார் வேணா இருக்கலாம். அவர் ஒரு விசில் ப்ளோயர் என்ன நடந்திருக்குன்றத சொல்றாரு. அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்றதுக்கு முன்னாடி அவர் சமையல்காரரை அடிச்சாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடிச்சது உண்மையா இருக்கட்டும், இவர் ட்ரக் எடுத்துக்கிறவரா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அவர் போலீஸை நம்பி வந்த ஒரு விசில் ப்ளோயர். அப்போ இந்த அரசு இந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரி நடக்கிறதை வந்து நான் வெளியில கொண்டு வந்து சொன்னா எனக்கு பரிபூர்ண பாதுகாப்பு நடக்கும்னு சொல்லி இவர் முன்னாடி வந்திருக்காரு. இந்த சிஎம் தான் என்ன பண்றாரு, ட்ரக்ஸை விட்டு ஸ்போர்ட்ஸை கையில் எடு, போதை இல்லாத தமிழகம். நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, இவ்வளவு தூரம் சொல்லும்போது உந்துதல்ல தானே ஒரு ஆள் வராரு. அப்போ உந்துதல்ல வர்ற ஒரு ஆளை பாதுகாக்க வேண்டிய முதற்கண் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? கவர்மெண்ட் இருக்கு. அப்போ ஒரு லா அண்ட் ஆர்டரோடைய ஒரு கொலோசலான தோல்வி வந்து இதுல ஃபர்ஸ்ட் திங் காட்டுது சார். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, நம்ம திரும்பவும் அதான் அந்த கஞ்சா ஆங்கிளே பார்க்கறதுனால கஞ்சாவிற்கு மீறி இருக்கக்கூடிய சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் இது வந்து புதுசு கிடையாது சார். இது இன்னைக்கு வந்துருச்சு நேத்து வந்துருச்சு அப்படின்னு இல்லை. ஒயிட்னர் போதை வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரியும். இன்னொரு குரூப் இருந்தாங்க, அதாவது இந்த கெல்லிஸ் பக்கம்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மாம்பா பைட், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிளாக் மாம்பான்னு சொல்லி ஒரு பாம்பை கொடுக்குறதா சொல்லுவாங்க. பிளாக் மாம்பாலாம் கிடையாது, ஒரு பாம்பு. அதை வந்து நீங்கள் ஒரு ஹை ப்ரொஃபைலான ஆளாக நீங்கள் போயிட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களோட கீழ் உதடல அதை கடிக்க விடுவாங்க. அந்த விஷம் வந்து உங்கள் உடம்புல ஏறும்பொழுது நீங்கள் கொஞ்ச நேரம் இன்டாக்சிகேட் ஆகி கிடப்பீங்க. அது வந்து ஒரு ஹை லெவல் போதை. இது வந்து ப்ரிவலண்ட்டாக இருந்தது தான். கோவிட் டைமில் என்ன ஆகுது, ட்ரக் சப்ளை அந்த சரக்கு பாட்டிலோடைய சப்ளையோடைய நெட்வொர்க்ஸ் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் இஷ்யூ ஆனதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த சின்ன சின்ன பசங்க ஜுவனைல் ஆட்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கஞ்சாவில் ஆரம்பித்து, கஞ்சாவில் மட்டும் இல்லை, மெத்து, எல்எஸ்டி, ஸ்டாம்பு, எக்ஸ்டேசி பில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மார்க்கெட் வந்து கட்டுக்கடங்காத ஒரு மார்க்கெட்டாக கஞ்சாவை தாண்டி இல்லிசிட் லிக்கோரை தாண்டி ஒரு பெரிய மார்க்கெட்டாக வளர்ந்துருச்சு. இது வெறும் ஓவர் த டாப் கவுண்டரில் கிடைக்கிற ட்ரக்ஸ் ஆனால் அது மட்டும் கிடையாது. எக்ஸ்பயர்டான மெடிசன். இப்போ செட்ரிசின் நாள் இருக்கு, செட்ரிசினோட இது முடிஞ்சிருச்சுன்னா செட்ரிசினை ஓவர் கன்சியூம் பண்ணுறவன் இருக்கான். சாதாரணமாக நீங்கள் மெடிக்கல்ஸ் போயிட்டு எனக்கு செரிகாஃப் கொடுங்க, கோடியின் கொடுங்க, குளோரோஃபெனிரமைன் மேலேட் இருக்கக்கூடிய சிரப் கொடுங்கன்னு சொல்லி சாதாரண வீட்டில் ஆயிரமின்னு இருக்காங்க, தாத்தாக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி வாங்குற பழக்கம் முதற்கொண்டு எல்லாருக்கும் வந்துருச்சு. ஒரு கூல்லிப்புன்றது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்கூல் பையனுக்கு அக்சசபிளாக இருக்குன்னா அவன் காலேஜ் போகும்போது அவனுக்கு மெத்து அக்சசபிளாக மாறும். அப்போ இதனுடைய லார்ஜர் பிக்சர் எங்க இருக்குன்னா, நீங்க வந்து கஞ்சான்ற ஒற்றை ட்ரக்கை நிறுத்துக்கிறேன், மெத்தாம்பேட்டமின்ற ஒரு ட்ரக்கை நிறுத்துக்கிறேன், கீட்டமைனை வந்து நான் நிறுத்துக்கிறேன்னு நம்ம ஒற்றை இதுல போக முடியாது. இதனோட ஹோல்சம் நெட்வொர்க் வந்து எங்க இருக்கு, இதை தடுக்க வேண்டியவங்க தடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஒருத்தர் விசில் ப்ளோயராகவே சொல்ல முன்வரும் பொழுது ஒரு மினிஸ்டர் பவுடர் தட்டுறதை வந்து எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணாம ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்கன்ட்டு விளக்கத்தோட முடிச்சு விட்ட இந்த ஒரு அரசு, ஒருத்தர் உண்மையிலே ஒரு சின்ன பையன் இந்த அரசை நம்பி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கும் பொழுது அவர் மேல எந்த ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவருக்கு ஒரு விட்னஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம்ல கொண்டு போய் தனியா வைக்கணும், இல்லை அவருக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கணுன்ற எந்த இதுவும் இல்லாம இந்த விஷயத்தை யார் லீக் பண்ணது? அப்ப இந்த போலீஸுக்கும் இந்த கார்டலுக்கும் இருக்கக்கூடிய நெக்ஸஸ் என்ன? இது யார் வெளியே கொண்டு வந்தது? அது எப்படி அவர் அடிச்சு கொல்லப்படுறாரு? அவர் சொன்ன மாதிரி காலைல 8:30 மணிக்கு அடிக்கிறாங்க, 10 மணிக்கு அவருக்கு மூச்சு திணறல் வருது, 3 மணிக்கு அவர் ஆள் இறந்துடுறாரு. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல இது காலையில நடக்குதுன்றது, பசங்க கஞ்சா அடிச்சிட்டாங்க, பசங்க சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்றதை தாண்டி ஒரு போலீஸோடைய தோல்வி, ஒரு இன்டெலிஜென்ஸோட தோல்வி. நீங்க எதுவும் பண்ணாம இருக்கிறதுனால என்னையே இங்க வந்து சோதனை பண்ற இடத்துல இருக்கிற வரைக்கும் இருக்குன்னா, நீங்க போதை ஒழிப்புன்னு சொல்றீங்க, நீங்க ட்ரக்ஸ் வேண்டாம்ன்ற மேரத்தான் நடத்துறீங்க. மேரத்தான்ல ஓடி வரவங்களுக்கு பசங்க வேண்டாமா?
மேரத்தான்ல ஓடி வர்றவன் வந்து உண்மையை சொல்லிட்டு ஓடி வர்றதுக்கு அவன் நினைக்கும் பொழுது அவனை பலி கொடுத்துடுறீங்களே நீங்க. அப்போ இது ஒரு லா அண்ட் ஆர்டர் கிரைசிஸாவும் இருக்கு. இது வெறும் வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், ஹார்ன்ஸ் போடுறாங்க, கணேஷ் புகையில வாயில வைக்கிறாங்கன்றதெல்லாம் தாண்டி அவனுக்கான இந்த மார்க்கெட் அவைலபிலிட்டி எங்க இருந்து வந்தது? இது கஞ்சாவை தாண்டின சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸோட பிரெவலன்ஸ் எப்படி இருக்கு? இன்னும் கூல் லிப் எப்படி வந்து ஈஸியா ஒரு ஸ்கூல் பையனுக்கு அக்சஸ் ஆகுது? இது ஏன் இது ஒரு பெரிய டேஞ்சர்னு சொல்றேன்னா, இந்த ட்ரக்ஸ் வேணும்னு ஒரு பையன் போய் நிற்கும் பொழுது அவன் அண்டர் ஏஜ் இல்லையான்னு தெரியாது. இது அன்ஸ்க்ரூப்லஸ் செல்லிங். அவர்கள் இதை தாண்டி போதை வஸ்துக்களாக வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் தாண்டி பிசிக்கல் செக்ஷுவல் அபியூஸுக்கு ஆளாகக்கூடிய ஆபத்தும் இதுல இருக்கு. அப்போ இது ஒரு பெரிய லார்ஜர் பிக்சர் இதுல இருக்கு. இந்த லார்ஜர் பிக்சரை பத்தி எந்த இதுவும் இல்லாம இது வெறும் கேங் வார் அப்படின்னு முடிச்சுட்டு இந்த அரசு ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறது ரொம்ப மெத்தனமான போக்க காட்டுது. ஓகே உமா, வழக்கமாக என்ஐஏ வந்து தமிழ்நாட்டில் சோதனை நடத்துகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவான பிளேசஸில் போகிறாங்கன்னா லோக்கல் போலீஸ் சப்போர்ட்டோட போய் அந்த ரெய்டு வந்து அந்த சர்ச்சை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சர்ச் பொறுத்தவரை லோக்கல் போலீஸ் சப்போர்ட்டோட செஞ்ச மாதிரி நமக்கு எங்கேயுமே தெரியல. சரியா? ஆனால் கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி இது நடந்திருப்பதால் அரசு அவங்க எங்க ரெய்ட் பண்ணாங்க, யாரை சர்ச் பண்ணாங்க அப்படிங்கிற விவகாரத்திலும் தமிழ்நாடு காவல்துறை தலையிட வேண்டியதும் அவசியமா? கட்டாயம் சார். ஏன்னா இது வந்து நம்மளோட ஹைண்ட்சைட் மாதிரி ஆயிடுது இல்ல. உங்களுக்கு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாத ஒரு விஷயம் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் தெரிந்து வராங்கன்னா உங்களோட அவங்களுக்கு சூப்பர் சைடிங் அத்தாரிட்டி இருக்குன்றதை தாண்டி சூப்பர் சைடிங் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருக்குன்னு தானே ஆகுது. அப்ப உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதுவும் இல்லாம அவங்க டாலர் நோட்டுகளை பிடிக்கிறாங்க, சேட்டலைட் போனை பிடிக்கிறாங்க, 1 கோடி ரூபாய் கேஷா எடுக்கிறாங்கன்னும் பொழுது இதை நீங்க கண்காணிக்க வேண்டிய நீங்க ஏன் இதை விட்டு வச்சிருந்தீங்க? இவங்க வேற ஏதோ ஒரு கேஸ், ஒரு டெரரிஸ்ட் கேஸுக்கு வராங்க, வேற எதுக்கோ வராங்கன்னா அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனா தெளிவா அவங்களுடைய அறிக்கையில என்ன சொல்லியிருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் நார்காட்டிக்ஸ். அப்ப நார்காட்டிக்ஸாக அவங்க வர்ற அளவுக்கு தான் கோயம்புத்தூர் இருக்கா? அப்ப அந்த கோயம்புத்தூரோடைய ஸ்டேச்சர் இப்ப எப்படி இருக்கு? ஒரு என்ஐஏ வர்ற அளவுக்கு இருக்குன்னா அப்போ அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?